தானியேல் 6வது அதிகாரம் 28வது வசனம். தானியேல் 6வது அதிகாரம் எல்லாருக்கும் மிக தெரிந்த வசனம் தான். வாசிங்க. அரியூவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஆமென், அல்லேலூயா. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. பொதுவா இன்றைக்கு இங்கே நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக எனக்கு அழைப்பு கொடுக்கப்பட்ட போது இந்த வார்த்தையை குறித்து பேசும்படி ஆவியானவரே என்னுடைய ஆவியிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார். ஜெயம், சக்சஸ், விக்டரி. பொதுவா வெற்றியின் மீது ஆசைப்படாத ஒருவரையுமே நாம் பார்க்க முடியாது. வெற்றி மீது ஆசைப்படாமல் வெற்றியை நாம் அடைந்து கொள்ளவும் முடியாது. பொதுவாக ஒரு காரியத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதை குறித்தான ஒரு ஆவல், அதை குறித்தான ஒரு ஆசை வேண்டும். அதுபோலதான் இங்கே சொல்லப்பட்ட ஜெயம், ஜெயம், வெற்றி, செழிப்பு, சக்சஸ், ப்ராஸ்பரஸ், விக்டரி, இவையெல்லாம் ஒரே மீனிங் தான். இங்க வெற்றி 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 என்பது ஒரு அற்புதமான வார்த்தை. சாதாரண பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவன் முதல் கொண்டு உயர்ந்த பதவியில் இருக்கிற மனிதர்கள் வரையிலும் வெற்றி என்கிற சிகரத்தை தொட வேண்டும், அதை அடைய வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறார்கள். அல்லேலூயா. எல்லா துறையிலுமே அவர்கள் சார்ந்திருக்கிற துறையிலே தாங்கள் ஒரு விசேஷித்த வெற்றியை அடைந்து கொள்ள வேண்டும், ஜெயிக்க வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அப்படிதான் ஆசைப்படுறாங்க. அதுபோலவே பரலோக தேவன் தம்முடைய பிள்ளைகள், தம்முடைய சபை, தம் ஜனங்கள், வாலிப பிள்ளைகள் வெற்றி பெற வேண்டும், அவர்கள் வாழ்வின் எல்லா நிலைமைகளிலும் ஜெயிக்க வேண்டும், அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. யார் யாருக்கு நான் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என்ற ஆசை சொல்லுங்க. ஊழியக்காரர்களுக்கு ஆசை இல்லையா? அல்லேலூயா. வெற்றியின் மீது ஆசைப்படாத யாருமே நாம் பார்க்க முடியாது. ஆனால் வெற்றி என்று சொல்லும்போது சக்சஸ், அதுல 2 சக்சஸ் இருக்கு. ஒன்று குட் சக்சஸ், இன்னொன்று பேட் சக்சஸ். ஒன்று குட் சக்சஸ், இன்னொன்று பேட் சக்சஸ். பேட் சக்சஸ் என்று சொல்லும்போது தங்களுடைய அறிவு, திறமை, தங்களுடைய ஏதுக்களை உபயோகப்படுத்தி சரீர பிரகாரமாக ஜெயிப்பது, வெற்றி பெறுவது. இதை வேதாகமம் அங்கீகரிக்கல. வேதாகம வெற்றி என்பது தேவனோடு தொடர்பு கொண்ட வெற்றியை தான் வேதாகமம் அங்கீகரிக்கிறது. அல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுகிறது, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அப்ப குட் சக்சஸ் என்பது ஆவி சம்பந்தப்பட்டது, ஆத்மா சம்பந்தப்பட்டது, சரீரம் சம்பந்தப்பட்டது. பேட் சக்சஸ் என்பது சரீர சம்பந்தப்பட்டது ஒன்றுதான். அது வெறுமனே பணத்தை குறிக்கிறது. பணம், காரு, பெரிய பங்களா, புகழ், இன்ஃப்ளூயன்ஸ், நல்ல பேக்ரவுண்ட், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கொண்டது தான். அது ஒரு சக்சஸ் தான். ஆனால் வேதம் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம் அல்லது தேவன் உங்களை குறித்து விரும்புகிற காரியம் என்னன்னா, பிபிலிக்கல் சக்சஸ், வேதாகம சம்பந்தப்பட்ட வெற்றியை நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார். அல்லேலூயா. அது தேவனோடு தொடர்பு கொண்ட வெற்றி, தேவனுடைய சமூகத்தோடு இணைந்து கொண்ட வெற்றி, தேவன் பின்புலமாக இருந்து ஆசீர்வதிக்கிற வெற்றி, தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற வெற்றி, தேவனுடைய வெற்றி அது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வெற்றியில ரட்சிப்பு, நித்திய ஜீவன், மகிழ்ச்சி, வேறுபாடு உள்ள ஜீவியம், கூடவே சரீர சம்பந்தப்பட்ட பொருளாதார நன்மைகளும் உள்ளடக்கம். ஆமென். இங்கே நாம் பார்க்கிறோம் தானியேலின் காரியம். எல்லாரும் சொல்லுங்க, தானியேலின் காரியம். எல்லாரும் சொல்லுங்க, என் காரியம் ஜெயமாய் விளங்கும், முடியும். என் காரியம்
தானியேல் ஒரு வாலிபன் இருந்தார். தன் காலத்தில் தோற்கடிக்கப்பட முடியாத ஒரு வெற்றி வாழ்க்கையை வாழ்ந்தவர் சாதித்தார். அல்லேலூயா. தானியேல் 3 சாம்ராஜ்யங்களிலும் அவர் கொடி வெற்றி கொடியாய் பறந்தது. ஆமென். அந்த காலகட்டங்களிலே உலகத்தை அசைத்த 7 வல்லரசுகள் உண்டு. 7 பேரரசுகள், 7 சாம்ராஜ்யங்கள். எகிப்து, பாபிலோன், மேதிய, பெர்சிய, கிரேக்க, பாரசீக, ரோம பேரரசு. அல்லேலூயா. இந்த எகிப்தியர்கள் மாத்திரம் தேசங்களை 5000 ஆண்டுகள் ஆண்டார்கள். அல்லேலூயா. 5000 ஆண்டுகள் உலகத்தை ஆண்டார்கள். அதிலே தானியேல் பாபிலோன், மேதிய, பெர்சிய இந்த 3 பேரரசுகளிலும் 3 சாம்ராஜ்யங்களிலும் 3 சாம்ராஜ்யத்தின் அதிபதிகளிலும் அவர் வெற்றி சிறந்தவராய் விளங்கினார். அல்லேலூயா. 3 சாம்ராஜ்யமும் வேறுபட்ட சாம்ராஜ்யம், வேறுபட்ட கலாச்சாரங்களை கொண்டது. அந்த சாம்ராஜ்யங்களிலே தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. பாபிலோனின் பேரரசன் நேபுகத்நேச்சார், மேதியனாகிய தரியு, பெர்சியனாகிய கோரேஸ். அல்லேலூயா. புகழ்பெற்ற சரித்திர பேரரசுகளிலே மாத்திரமல்ல, அவனுடைய ஜெயம் என்பது என்னன்னா, அதிபதிகளுக்கும் சக்கரவர்த்திகளுக்கும் சாம்ராஜ்யத்தின் பேரரசர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய, தேவனுடைய வார்த்தை அறிவிக்கக்கூடிய அபிஷேகம் தானியேல் மீது இருந்தது. அல்லேலூயா. அவன் சாதாரண ஜனங்களோடு அல்ல, பெரிய அதிபதிகளுக்கு சிநேகிதனாக விளங்கினார். ஆமென். பெரிய ராஜாக்களோடு சிநேகிதனாக விளங்கினார். ஒரு முறை அவர் ஜெபித்த போது அவருடைய ஜெபத்துக்கு தேவதூதனே பதில் கொண்டு வந்தார். சிங்கங்களின் கெபியிலே அவரை தூக்கி போட்டபோது சிங்கங்கள் அவரை சேதப்படுத்த முடியாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி வாய்களை கட்டி போட்டார். இன்னும் யாரும் சொல்லவே முடியாத கருகலான சொப்பனத்தின் ரகசியங்களையும் அறிவிக்கக்கூடிய ஆற்றல், அந்த அபிஷேகம் அவருக்குள் இருந்தது. எல்லாவற்றை விட நான் சொல்லுகிற இந்த ஜெயம் என்று சொல்லும்பொழுது உண்மையாகவே அவருடைய அந்த சரித்திரத்தை நான் வாசித்த போது அது என்னுடைய இருதயத்தை அசைத்தது. அல்லேலூயா. பாருங்க, அந்த காலத்தை நீங்கள் சரித்திரங்களை வாசித்து பார்த்தா தான் தெரியும். நேபுகத்நேச்சார்லாம் ஒரு சாதாரண மன்னர் அல்ல, மிகப்பெரிய நம்முடைய கற்பனைகளுக்கு அப்பாற்பட்ட சாம்ராஜ்யத்தின் அதிபதி. அல்லேலூயா. தானியேலே சொல்லுகிறார் பாருங்க. தானியேல் 2வது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. தானியேல் 2ல் 37வது வசனத்தை வாசிக்க. 37. ராஜாவே, நீ ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையையும் அருளினார். பாருங்க, தானியேல் நேபுகத்நேச்சாரை குறித்து இங்கே சொல்வதை நாம் பார்க்கலாம். ராஜாவை பற்றி சொல்கிறார். ராஜாவே, நீர் யார்? ராஜாதி ராஜா. பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் மகிமையும் அருளினார். அடுத்த வசனம் சொல்வது, சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உண்மை அவைகளை எல்லாம் ஆளும்படி செய்தார். இந்த பெரிய ஐஸ்வர்யமும் மகிமையும் வல்லமையும் பெற்ற இந்த ராஜா ஒரு நாளிலே தன்னால் சிறைபிடித்து கொண்டு வரப்பட்ட தானியேல் என்கிற இந்த யூத அடிமையினுடைய காலிலே விழுந்தார் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. தானியேல் 2வது அதிகாரம். தானியேல் 2வது அதிகாரம் 45, 46, 47 வாசிங்க. இனிமேல்
சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியா மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு அறிக்கை, ஒரு டிக்ளரேஷன். அந்த கால முழு உலகத்தை ஆண்ட பயங்கர பராக்கிரமமும் சர்வ வல்லமை நிறைந்த ராஜாவாகிய நேபுகத்நேச்சாருடைய வாயிலிருந்து புறப்பட்டது. அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? நீ சேவிக்கிற, நீ ஆராதிக்கிற, நீ வணங்குகிற தேவன் தான் தேவர்களுக்கெல்லாம் தேவன், ராஜாக்களுக்கெல்லாம் ஆண்டவன் என்பதை நான் அறிந்து கொண்டேங்கிறார். அல்லேலூயா. அதை இன்னொரு இடத்துல இன்னும் தெளிவாக சொல்றாரு பாருங்க. 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 4:3 அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். இதுதாங்க உண்மையான ஜெயம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பேரரசனையே தேவன் பக்கமாய் திருப்புகிற ஒரு அபிஷேகம் தானியேலுக்குள் இருந்தது. இது எப்படி? இந்த நேபுகத்நேச்சார் ஒரு சொப்பனத்தை கண்டார். அந்த சொப்பனம் அவருக்கு ரொம்ப பல காரியங்களை கொண்டு வந்தது. உடனே அவர் என்ன செய்தார் என்றால், பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற சகல ஞானிகளையும் கல்தேயர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் மந்திரவாதிகளையும் அறிவாளிகளையும் மேதாவிகளை எல்லாம் கூப்பிடுறார். கூப்பிட்டு, நேற்று இரவு நான் ஒரு சொப்பனம் கண்டேன். நீங்கள் ஞானிகள், மேதாவிகள், அறிவாளிகள், நீங்கள் நான் நேற்று கண்ட சொப்பனத்தையும் அந்த சொப்பனத்தை அர்த்தத்தையும் சொல்லணும் அப்படிங்கிறார். அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? நல்லது ராஜாவே, நீ சொப்பனம் கண்டி நல்லது, நீ சொப்பனத்தை சொல்லும், நாங்கள் என்ன பண்ணுறோம்? அர்த்தத்தை சொல்கிறோம். அவன் சொல்கிறான், நான் கண்ட சொப்பனம் எனக்கு ஞாபகம் இல்லை, நீங்கள் சொப்பனத்தையும் சொல்லணும், சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் சொல்லணும். அவங்க என்ன சொல்கிறாங்க? அதுக்கு ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ராஜா கண்ட காரியம் ராஜா சொல்லுகிற காரியம் மிக அருமையானது. மாம்சத்தில் வாசம் பண்ணுகிற மாம்சத்தில் வாசம் பண்ணாத தேவர்களை ஒழிய ராஜா கண்ட இந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் யாரும் சொல்ல முடியாதுன்ட்டாங்க. அல்லேலூயா. பொதுவாக பாபிலோனின் ஞானிகள் அறிவாளிகள் மிகப்பெரிய அற்புதமானவர்கள், அற்புதமான ஞானம். நான் அவங்க என்ன சொல்கிறாங்க? ஒருத்தர் கண்ட சொப்பனத்தை தேவ தூதர்களை ஒழிய அல்லது மாம்சத்தில் வாசம் பண்ணாதவர்களை தவிர வேற யாருமே சொல்ல முடியாது. நீங்கள் கண்ட சொப்பனத்தை சொல்லுங்க, நான் என்ன செய்யலாம்? அதை அனுமானித்து அர்த்தத்தை சொல்ல முடியும், ஆனால் சொப்பனத்தையும் சொல்ல முடியாது. உடனே ராஜா கோபம் அடைந்து என்ன செய்தார் என்றால், பாபிலோனில் இருக்கிற ஞானிகள் என்று சொல்லப்படுற அத்தனை பேரையும் கொலை செய்யும்படி சொல்லி அதற்காக ஆரியோகோன் என்கிற ஒரு அதிபதியை அப்பாயின்மெண்ட் பண்ணி பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் அறிவாளிகளையும் மேதாவிகளையும் தேடி பிடித்து கொலை செய்யும்படி சொல்லிட்டார். இங்கே தானியேலும் பாபிலோனிலே ஒரு ஞானி என்று அறியப்பட்ட காலம். அல்லேலூயா. தானியேலையும் கொலை செய்கிறதுக்கு கும்பல் தேடி வர்றாங்க. உடனே தானியேல் இதை கேள்விப்பட்டு அந்த ஆரியோகோன் என்கிற அந்த அதிபதியிடத்தில் போய் பேசி, ஐயா, என்ன நேபுகத்நேச்சார் என்னை கொண்டு போய் என்னை அழைத்து போ, ராஜா கேட்கிற காரியத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. ராஜாவுடைய கொலு மண்டபத்தில் ராஜாவுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இந்த யூத வாலிபர் அல்லேலூயா நேபுகத்நேச்சார் என்கிற பாபிலோன் சக்கரவர்த்தியினால்
யூதா தேசத்தை அழித்து எருசலேமை தீக்குறைத்து அங்கிருந்து ஜனங்களை சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்ட போது அந்த சிறையிருப்பில் கொண்டு வரப்பட்ட இந்த யூத கைதி, இந்த யூத அடிமை, யூத வாலிபன் புகழ்பெற்ற பிரசித்தி பெற்ற பாபிலோன் ராஜாவுடைய அரண்மனையில் கொலுமண்டபத்துக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார். அல்லேலூயா. இப்போ சொல்றார், ராஜாவே, நீ நேற்று கண்ட சொப்பனம் இதுதான். அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் இதுதான் விவரித்து சொல்ல ஆரம்பிக்கிறார். ராஜா அதை கேட்க கேட்க திகிலடைந்து போனான், ஆச்சரியப்பட்டு போனான். இப்படிப்பட்ட ஒருத்தனை பாபிலோன் தேசம் முழுவதும், சமஸ்தானம் முழுவதையும் அவன் கண்டுபிடிக்கவே இல்லை. என்னால் சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு வாலிபன், ஒரு யூதன், ஒரு சிறை கைதி, ஒரு யூத அடிமை, ஞானிகளால், கல்தேயர்களால், மேதாவிகளால், அறிவாளிகளால், மந்திரவாதிகளால் சொல்ல முடியாது என்று சொல்லப்பட்ட இந்த மிக கருகலான இந்த காரியத்தை பிசிறு இல்லாமல் மிக அழகாக சொல்ல அந்த வாலிபனை உற்று பார்க்கிறான் அந்த ராஜா. தானியேலை ராஜா பார்க்கிறார். ராஜா தானியேலுக்குள் தேவனுடைய அபிஷேகத்தை பார்க்கிறார். ராஜா தானியேலை பார்க்கிறார். தானியேலுக்குள் தேவனுடைய ஞானத்தை பார்க்கிறார். ராஜா தானியேலை பார்க்கிறார். தானியேலுக்குள் தேவனுடைய சர்வ வல்லமையை பார்க்கிறார். அல்லேலூயா. ராஜா தானியேலை பார்க்கிறார். தானியேலுக்குள் இதுவரை தான் அறியாத தேவனுடைய ஆவி குடிகொண்டு இருக்கிறதை பார்க்கிறார். ஆமென். இதுவரையிலும் ராஜாவும் நான் தான், தெய்வமும் நான் தான் என்று நினைத்து கொண்டிருந்த அந்த ராஜா வானத்திலும் பூமியிலும் வானத்துக்கு கீழையும் எல்லா இடங்களிலும் நிரம்பி இருக்கிற அந்த சராசரத்தின் வஸ்து இந்த தானியேலுக்குள் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டவராக நடுங்கி உள்ளம் உடைந்து இருதயம் நொறுங்கி போய் தான் செய்வது இன்னதென்று அறியாமலேயே தன்னால் சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு யூத அடிமை, யூத வாலிபனுடைய கால்களில் அப்படியே முகங்குப்புற விழுந்து விட்டார். சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. நான் சொல்றேன், ராஜா தானியேலுடைய கால்களில் விழுந்தான் என்றால் ராஜா அல்ல, ராஜாவுடைய முழு பாபிலோன் சமஸ்தானமும் தானியேல் காலில் அல்ல, தானியேல் சேவிக்கிற, தானியேல் ஆராதிக்கிற, தானியேல் ஊழியம் செய்கிற ஜீவனுள்ள தேவனுடைய பாதங்களில் விழுந்தது. அல்லேலூயா. ராஜா தானியேலுடைய பாதத்தில் விழுந்தான் என்றால் ராஜா அல்ல, ராஜாவுக்குள் இருந்த உலக ஞானம், பாபிலோனிய ஞானம், சுய ஞானம் தானியேலுக்குள் இருந்த தேவ ஞானத்துக்கு முன்பு வெட்கி தலை குனிந்து முகங்குப்புற விழுந்தது. ராஜா தானியேலை விழுந்து வணங்கினான் என்றால் ராஜா அல்ல, தானியேலுக்கு அந்த ராஜாவுக்குள் இருந்த ஆணவம், அவனுக்குள் இருந்த எல்லா விக்கிரகங்கள், எல்லா விதமான அந்தகார வல்லமைகள் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பாதத்தின் கீழ் விழுந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. மாத்திரம் இல்லை, அவர் சொல்றார், உன் தேவன் தான், உங்கள் தேவன் தான் தேவர்களுக்கெல்லாம் தேவன். அல்லேலூயா. பாருங்க, மிகப்பெரிய இந்த காரியத்தை வாலிப பிள்ளைகள் செய்யணும். இன்றைக்கு சாமானியப்பட்ட ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்வது மிக எளிது. ஆமென். சாமானியப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவரை குறித்து எல்லாருமே சொல்லிடலாம். ஆனால் கல்விமான்களுக்கு, துறைத்தனங்களுக்கு, அதிகாரங்களுக்கு, அல்லேலூயா, மேதாவிகளுக்கு, அறிவாளிகளுக்கு, இவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு செல்லுங்க. ஆமென். அந்த ராஜா, பாபிலோன் ராஜா அத்தோடு விட்டு விடல. அவன் 4வது அதிகாரத்தில் தான் ஆளுகை செய்கிற பாபிலோன் சமஸ்தானம் முழுவதும் ஒரு நிருபத்தை எழுதி அனுப்பிவிடுறான். அவன் சொல்றான், சர்வ வல்லமையுள்ள தேவன், உன்னதமான தேவன் என்னிடத்தில் நடப்பிட்ட அற்புதங்களை நான் சொல்லாமல் இருக்க முடியாது. அவருடைய ராஜ்யம் நித்தியமானது, என்னுடைய ராஜ்யம் போயிடுங்கிறார் அவரே. அல்லேலூயா.
அவர் ராஜ்யம் நித்திய நித்தியமானது. தானியேல் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய ராஜ்யம் நித்திய நித்தியமானது. அப்படி ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். ஆமென். என் ராஜ்யத்தில் எங்கும் உள்ள சகல பாஷைக்காரரும், சகல தேசத்தாரும், சகல இனத்தாரும், சகல மொழிக்காரரும், சகல ஜனங்களும் தானியேல் ஆராதிக்கிற இந்த தேவனை தொழுது கொள்ள வேண்டியது என்று சொல்லி ஒரு நிருபத்தை எழுதி அனுப்பி விடுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு தானியேல் தேசங்களை தேவன் பக்கமாய் திருப்பினான். இந்த தேசத்துக்கு தானியேல் தேவை. அல்லேலூயா. இந்த தேசத்துக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, நீங்கள் தானியேலாக மாற வேண்டும் என்பதுதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை வேளையில் உங்களுக்கு முன்பாய் கொடுக்கிற ஒரு அறைகூவல். அல்லேலூயா. இன்றைக்கு உலக ஞானத்தை பிரசித்தப்படுத்தி அதை ஹானர் பண்ணுறாங்க. நிபுணர்கள், நிபுணத்துவம் பெற்றவர்கள், மேதாவிகள் எல்லாம் டிவியில் மற்ற காரியங்கள் எல்லாம் அவர்கள் பார்க்குறோம் நம்ம. ஆனால் ஒரு நாள் வரும் அன்றைக்கு எல்லா உலக ஞானமும் தேவ ஞானத்துக்கு முன்பாக வெட்கி தலைகுனிய போகிறது. அல்லேலூயா. எல்லா மேதாவிகளும், எல்லா ஞானிகளும், எல்லா மந்திரவாதிகளும், எல்லா குறி சொல்லுகிறவர்களும், எல்லா வல்லவர்களும், எல்லா பொல்லாதவர்களும் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நொறுங்கி போய் முகங்குப்புற விழுந்து, நீதான் கர்த்தர், உன்னுடைய ராஜ்யம்தான் நித்திய ராஜ்யம், உன்னுடைய ஆளுகை தான் தலைமுறை தலைமுறை நிற்கும், உன்னுடைய நாமம் தான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் என்று சொல்லக்கூடிய, பிரகடனப்படுத்தக்கூடிய நாட்கள், காலங்கள், நேரங்கள், நிமிஷங்கள், நொடிகள் காணப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கெல்லாம் தேவனால் பயன்படுத்தப்படும் ஒரு கருவி வேணும். தேவன் தானாக இதை செய்ய முடியாது. அல்லேலூயா. இதுக்காக தான் ஆண்டவர் எருசலேமை பாழ்படுத்தி யூதாவை அழித்து நொறுக்கி அதை சிறைப்பிடித்து, ஜனங்களை சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போக நேபுகத்நேச்சாரை இஸ்ரவேலுக்கு அனுப்பி வைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய எல்லா காரியங்களுக்குமே ஒரு நோக்கம் இருக்கு. ஆமென். ஒரு சின்ன விஷயத்தை மாத்திரம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். தானியேல் பிறகு நீங்கள் அடுத்தது தானியேல் 6வது அதிகாரத்தில் எனக்கு சொல்லிட்டு நேரம் இல்லை. மிக அற்புதமான பொக்கிஷங்கள் அங்கே நாம் பார்க்கலாம். தரியு காலத்திலே இது பாபிலோன் சாம்ராஜ்யத்திலே தானியேலை கொண்டு தேவன் செய்தது. தானியேல் 6வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே மேதிய ராஜ்யத்திலும் தானியேலை கொண்டு தேவன் எப்படிலாம் செய்து மேதிய சக்கரவர்த்தி தரியுவை கர்த்தருக்கு நேராக எப்படி திருப்பினார் என்பதை நான் இங்கே பார்க்கலாம். ஆமென். ஆனால் இந்த 3 சாம்ராஜ்யங்களிலும் மற்ற எல்லாவற்றிலும் தானியேலின் கொடி வெற்றி கொடியாய் பறக்க காரணம் என்ன? தானியேலை இவ்வளவாய் தேவன் பயன்படுத்த காரணம் என்ன? ஒரு யூதன், அந்த காலத்திலே யூதன் அருவருக்கத்தக்கவன். அது அடிமையாய் கொண்டு போகப்படும் போது அவனுடைய எதிர்காலம் நிச்சயமற்றது. அந்த காலத்தில் உள்ள பேரரசுகள் எல்லாம் கொடிய இருதயம் அடைத்தவர்கள். அடிமைகளை என்ன வேணுமாலும் செய்யக்கூடிய அளவுக்கு மிக பயங்கரமான இருண்ட காலங்கள். அந்த காலகட்டத்திலே ஊரை விட்டு, தேசத்தை விட்டு, சொந்தங்களை விட்டு, மொழியை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு பிரிந்து தன்னந்தனியாய் அந்த தேசங்களிலே தேவனுக்காக எப்படி தேசங்களை அசைத்தான் தானியேல். அல்லேலூயா. நம்ம உள்ளூர்லேயே ஒன்றும் செய்ய முடியல. அல்லேலூயா. நாம் பிறந்து, நாம் வளர்ந்து, நாம் நடை போட்டு கொண்டிருக்கிற நம்ம ஊரிலேயே நம்மால் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் தானியேல் வியக்க வைக்கத்தக்க ஒரு சாட்சி. ஆமென். தானியேல் 1வது அதிகாரம் 7வது வசனம். சீக்கிரமாக வாசிங்க. அப்படியா? 8வது வசனத்தை வாசிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இந்த காலமாக இருந்தால் எல்லாரும் நம்ம சொல்லுவோம், தானியேல் நீ ஒரு பைத்தியக்காரன், பாபிலோன் ராஜா நேபுகத்நேச்சாருடைய போஜனம் எவ்வளோ விசேஷித்தமானது. அல்லேலூயா. அந்த போஜனத்தில் தினம் ஒரு பங்கு
திராட்சை ரசத்தின் தினம் ஒரு பங்கு 3 வருஷம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ராஜாவினால் அனுமானிக்கப்பட்டது. ஆனால் தானியேல் என்ன சொல்கிறாருன்னா, ராஜாவின் போஜனம் எனக்கு வேண்டாங்கிறார். ராஜாவின் போஜனம் ஏன் அப்படி சொல்கிறாரு? பாபிலோன் தேசங்கள் அல்லது எகிப்து மற்ற அந்நிய தேசங்களுடைய ராஜாக்களுடைய சாப்பாடுகளிலே, உணவுகளிலே பன்றி இறைச்சி கட்டாயமாக இருக்கும். பன்றி இறைச்சி நியாயப்பிரமாணத்தின்படி யூதர்களுக்கு விளக்கப்பட்ட ஒன்று. அதுபோல தானியேல் தேவனுக்கென்று ஒரு நசரேயன். ஆகையினாலே நசரேயன் திராட்சை செடியிலிருந்து உண்டாகிற எதையுமே குடிக்கவோ புசிக்கவோ கூடாது. ஆகையினாலே திராட்சை ரசமும் மற்ற போஜனமும் வேண்டாம் என்று சொல்லிட்டார். அல்லேலூயா. அது பரவாயில்ல, பாஸ்டிங் போட்டு கடவுள்கிட்ட இரக்கத்தை கேட்டுக்கலாம். இப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்குமா? ராஜாவின் போஜனம் எவ்வளோ பெரிய விஷயம். அதுவும் சாதாரண ராஜா இல்லை, பெரிய சக்கரவர்த்தி. அவங்க போஜனம்லாம் சாப்பாடெலாம் எப்படி இருக்கும்? ஆனால் முதல் நாளிலேயே, சாப்பாடு கொடுக்கப்படுகிற முதல் நாளிலேயே ராஜாவின் உத்தரவை நிராகரித்தார். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் அது என்னை தீட்டுப்படுத்தும். ஆமென். வேறுபாடு ஜீவியம்தான் வெற்றிகரமான வாழ்க்கைக்கான திறந்த வாசல். அல்லேலூயா. எல்லாருக்குமே பெரிய காரியங்களை செய்யணும்னு ஆசை தான். எல்லாருக்குமே எலியாவை போல வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வரணும், மோசையை போல செங்கடலை பிளக்கணும், யோசுவாவை போல எரிகோவை நொறுக்கணும், காட்டத்தி மரங்களை பிடுங்கி எறியணும், சிங்கங்களின் வாய்களை கட்டணும். இதெல்லாம் ஆசை தான். ஆனால் தானியேலை போல தன்னை கெடுத்து கொள்ளாத ஒரு தீர்மானம் வேண்டும். அல்லேலூயா. அன்பு வாலிப செல்வங்களே, நீங்கள் ஆண்டவருக்காக பற்றி எறிய வேண்டும் என்றால், தேவன் உங்கள் வாழ்க்கையில் தன்னுடைய சித்தத்தை செயல்படுத்த வேண்டும் என்றால், வாலிபர்களுக்கு மாத்திரம் இல்லை, இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் தான். ஆமென். தேவன் உங்கள் வாழ்வில், உங்கள் குடும்ப வாழ்வில், தனிப்பட்ட வாழ்வில், வேலையில், தொழிலில், பிள்ளைகள் வாழ்வில், ஊழியத்தில் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த வேண்டும் என்றால், தான் நினைத்ததை செய்ய வேண்டும் என்றால், வேறுபாட்டின் ஜீவியத்தின் மேல் நம் ஜீவியம் கட்டப்படணும். அல்லேலூயா. கிறிஸ்தவ ஜீவியம் எப்பொழுதுமே 2 பெரிய தூண்கள் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடு மாதிரி. என்ன பெரிய தூண் தெரியுமா? 2 தூண். லேவியராகமம் 20:26 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. லேவியராகமம் 20. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே வாசிங்க. நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். 2 தூண்கள். ஒன்று நாம் யாரு? கர்த்தருடையவர்கள். 2வது தூண் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், செப்பரேட்டட் பீப்புள். அல்லேலூயா. இந்த 2 தூண்களையும் ஒரு பெரிய சம்பட்டி எடுத்து அடித்து நொறுக்கிட்டோம்னா கட்டணம் கீழே விழுந்துடும். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், கர்த்தருடையவர்கள். அல்லேலூயா. கர்த்தருடையவன், பிரித்தெடுக்கப்பட்டவன் தான் இஷ்டப்படி பேச முடியாது, தான் இஷ்டப்படி பேச முடியாது, தான் இஷ்டப்படி எல்லாவற்றையும் செய்ய முடியாது, தான் இஷ்டப்படி உடை உடுத்து கொள்ளவும் முடியாது, ஷாப்பிங்க்கு போனால் தான் இஷ்டப்படி எல்லாவற்றையும் வாங்கி கொள்ளவும் முடியாது, ஹோட்டலுக்கு போனால் தான் இஷ்டப்படி எல்லாவற்றையும் சாப்பிடவும் முடியாது. ஏன்னா ரொம்ப சாப்பிட்டா மாம்சம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. 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 வீட்டில், குடும்பத்தில், பிள்ளைகளோடு உள்ள வாழ்வில், அணுவியோடு இருக்கிற அந்த வாழ்வில் எல்லாவற்றிலும் கர்த்தருடையவன், பிரித்தெடுக்கப்பட்டவன் தன் இஷ்டப்படி செய்ய முடியாது. ஒரு கோட்பாடு நம்மை கட்டுப்படுத்த வேண்டும். என்னன்னா, நான் கர்த்தருடையவன், உலகத்துக்குரியவன் அல்ல. ஆமென். நான் எல்லாரையும் போல சினிமா பார்க்க முடியாது, எல்லாரையும் போல டிவியில் கண்ட காரியங்களை பார்க்க முடியாது, எல்லாரையும் போல எல்லாரோடும் பேச முடியாது, எல்லாரையும் போல எல்லாரோடையும் கூட நட்பு வச்சுக்க முடியாது, எல்லாரையும் போல நான் இஷ்டப்படி ஆடை உடுத்தி கொள்ள முடியாது, எல்லாரையும் போல என்னால் கண்டதையும் பேச முடியாது, எல்லாரையும் போல எல்லாவற்றையும் நினைக்கவும் சிந்திக்கவும் முடியாது,
காரணம் ஒரு கோட்பாடு என்னை கட்டுப்படுத்துகிறது. நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் கர்த்தருடையவன். அல்லேலூயா. மேலை நாடுகளுக்கு நான் போகும்போதெல்லாம் ஊழியத்தை முடித்த பிறகு ஒரு நாள் கடைசி நாள், அதாவது நான் இந்தியா புறப்பட்டு வர்றதுக்கு முந்தின நாள் என்னை ஷாப்பிங் கூப்பிட்டு போவாங்க. இப்படி போகும்போது என்னை ரொம்ப நேசிக்கிறவங்க அதை வாங்கி கொடுப்பாங்க, இதை வாங்கி கொடுப்பாங்க, அதை வாங்கி கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நான் ஒன்று சொல்ல மாட்டேன். நான் ஒன்று செய்வேன். என்னென்னா, என் தலையை பலமாக இந்த பக்கம் அந்த பக்கம் அசைப்பேன். அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? தலையை அப்படின்னா என்ன? இப்படி இல்லை. நீங்கள் கொடுக்கறதெல்லாம் நான் வாங்கிக்க முடியாது. நீங்கள் கொடுக்கறதெல்லாம் நான் வாங்கி அணிஞ்சு கொள்ள முடியாது. நீங்கள் கொடுக்கறதெல்லாம் வாங்கி நான் சாப்பிட முடியாது. காரணம், ஒரு கோட்பாடு என்னை கட்டுப்படுத்தி கொண்டே இருக்கிறது. நான் கர்த்தருடையவன், நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். அல்லேலூயா. இந்த 2 மகா பெரிய தூண்கள் என் கிறிஸ்துவ ஜீவியத்தை தாங்கி கொண்டிருக்கு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உறுதியான தீர்மானத்தின் அஸ்திபாரத்தோடு தன் ஜீவியத்தை ஆரம்பித்த தானியேலுடைய வாழ்க்கைக்கு பின்பாக பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுடைய வாலிபம் முழுவதையும் நீங்கள் பிசாசுக்கு கொடுத்துட்டு பிறகு நீங்கள் அழுது கண்ணீர் விட்டு தேவனிடத்தில் வந்து கிருபைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை தான் முன்னால் நினைத்தபடி பயன்படுத்த முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் உங்களை கொண்டு உங்களுக்காக மாபெரும் திட்டங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. God has an amazing things for your future. God has restored amazing things for your destiny. தானியேலுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கடவுள் வைத்திருப்பார் என்று தானியேலுக்கு தெரியாது. ஆனால் தானியேல் நேரான பாதையில் போனார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனை தவிர தேவனை 2ஆம் பட்சத்தில் தள்ளுகிற எந்த காரியமும் உங்கள் வாழ்க்கையில் வரவே கூடாது. அல்லேலூயா. தேவனை 2ஆம் பட்சத்தில் தள்ளுகிற எதையுமே, நீங்கள் தேவனை முதலிடத்தில் வைத்தால் உங்கள் ஜீவிய காலம் முழுவதும் தேவன் உங்களை முதலிடத்தில் வைப்பார். ஆமென். அல்லேலூயா. எல்லாவற்றிலும், உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில், பெற்றோர்கள் காரியத்தில், உங்களுடைய படிப்பில், உங்களுடைய எல்லாவற்றிலும் பர்சனல் லைஃப்பில் ஆண்டவரை நீங்கள் முதலிடத்தில் நீங்கள் வைத்தால் ஆண்டவர் உங்களை முதலிடத்தில் எப்போது வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனோடு ஓடுகிற உங்களுடைய ஓட்டம் பரிசுத்தமாக இருக்கணும். அங்கே வேறுபாட்டின் ஜீவித்து காம்ப்ரமைஸ் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. மிக மிக வேதனையான ஒரு காரியம் என்னன்னா, நிறைய நல்ல ஒரு காரியம் சபையில் வேற மாதிரி ஜீவியும், வெளியில் வேற மாதிரி ஜீவியும். நிறைய பேர் லவ்வில் ஆதலில் விழுந்து போயிடுவாங்க. பிறகு துணிகரமாக தேவனை விட்டு விலகி அந்நிய விக்கிரகங்களை சேவிக்கும்படியான அந்த நிலைமைக்கு போய் அவங்க வாழ்க்கை முழுவதும் ஆபத்துக்குள்ளாயிடும். எனவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் இல்லை. நான் தஞ்சாவூருக்கு அப்பால் ஒரு பயங்கரமான ஒரு கிராமத்தில் ரொம்ப ஆசாரமான ஒரு குடும்பத்தில் இயேசு கிறிஸ்துனா என்னன்னு தெரியாத, சுற்று வட்டாரம் 18 கிராமங்கள் இயேசு கிறிஸ்துனா என்னன்னு தெரியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவன். எங்கள் அப்பாலாம் ரொம்ப ஒரு ஆன்மீகவாதி. அங்கே இப்போ நாங்கள் லீவு நாட்களில் பள்ளிக்கூடத்தில் லீவ் விட்டுருச்சுன்னா நாங்கள் கோவிலில் தான் கிடப்போம். கோவிலில் சுத்தம் பண்ணுவது தான் எங்களுடைய வேலை. காலையில் காயத்ரி ஜபம் பண்ணால் தான் எங்கள் அம்மா டீ டீயோ காஃபியோ கொண்டு வந்து கொடுப்பாங்க. பாபோகம் பாபா கண்மோகம் பாபா பாபா சம்பவம் ராகிமா ஷா பொன்சரிக்க சர்வ பாபா ஹரிஹரே இப்படிலாம் நாங்கள் சொல்லணும். நைட்டில் நாமாவளி ஸ்தோத்திர ஜபம், ஓம் நமச்சிவாய நமக, ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தாய நமக, இதெல்லாம் சொல்லணும். இப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவன். கொஞ்சம் குறைய சமஸ்கிருதங்கள்
பிருகதாரண்ய உபநிஷத்து மற்ற இதிகாசங்கள் சமஸ்கிருதங்கள்லாம் கற்றுக்கொள்ளும்படியான வாய்ப்பு கிடைச்சிது. அந்த காலகட்டத்திலே எனக்கு வந்து கடவுளுக்கு தெய்வத்துக்கு குறித்தான ஒரு வாஞ்சை, ஒரு தாக்கம் ஏற்பட்டது. படிப்புக்காக நான் திருச்சிப்பட்டினத்தை நான் போகும்போது அங்கே ஒரு சம்பவத்தில் இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு பெரிய சிலாக்கியம் கிடைத்தது. அல்லேலூயா. கல்லணையில் காவேரியில் WME பாஸ்டர் ஜெயராஜ் மூலமாக நான் ஞானஸ்தானம் பெற்று ஊருக்கு வந்து என்னுடைய தகப்பன், தாய், மற்ற என்னுடைய மாமா எல்லாரையும் கூப்பிட்டு, எங்கள் அப்பா வந்து கோவிலுக்கு வந்து தர்மகஸ்தா பஞ்சாயத்து தலைவர். அவர் கும்பாபிஷேகம் பண்ணப்படாத கோவிலுக்கெல்லாம் பிச்சை எடுத்தாவது, அதாவது தான தர்மம் கேட்டாவது வாங்கியாவது கும்பாபிஷேகத்தை செய்வார். ஆயிரக்கணக்கான கோவில்கள் அந்த ஏரியாவில். அப்படிப்பட்ட என்னுடைய தகப்பனெல்லாம் நான் கூப்பிட்டு நான் சொன்னேன், சத்தியத்தை தேடினேன், நான் கண்டு கொண்டேன். அல்லேலூயா. சத்தியத்தை தேடினேன், நான் கண்டு கொண்டேன். அந்த சத்தியமாவது யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். உடனே எனக்கு கிடைச்சது பெருத்த அவமானங்கள், நிந்தை. இன்னும் சொல்ல போனால் அந்த ஊரை கூட்டி என்ன பண்ணாங்க, அவங்க என்னை கர்த்தரை விட்டு விடும்படியாகவும் வேதாகமத்தை விட்டு விடும்படியாகவும் நிர்பந்தம் செய்தார்கள். நீ இயேசுவை விடவில்லை என்றால் நீ எங்களுக்கு தேவையில்லை. நான் சொன்னேன், எனக்கு வந்து இயேசுவை தவிர வேறு ஒன்றும் பெருசாக தெரியல அப்படின்னு. ஸோ நாங்கள் வந்து உன்னை பெற்றவர்கள், தாய் தகப்பன்மார் எங்களை வேண்டான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இயேசுவின் எண்ணத்தை கண்டாய் என்று சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், சொல்லி முடியாத சந்தோஷம்னு. அல்லேலூயா. உடனே சொன்னாங்க, நீ கிளம்பிப்போ, எங்களுக்கு நீ தேவையில்லை அப்படின்னா. இல்லை, என்னை பெற்றவங்க வளர்த்தவங்க சொல்கிறாங்க, நீ எனக்கு தேவை இல்லைன்னு. கிளம்பும்போது சொன்னாங்க, உன்னை நாங்கள் கஷ்டப்பட்டு படிக்க வச்ச அந்த சர்டிஃபிகேட்டை நீ என்ன பண்ணு, கொண்டு போகாத, வச்சுட்டு போன்ட்டாங்க. ஒரு பழைய டெங்கு பெட்டியில் 2 பேண்ட் சட்டையோட துணியோடு சென்னை பட்டணத்து வந்து சேர்ந்தேன். இங்கே எனக்கு சொந்த பந்தங்கள் ஏராளமான பேர் இருக்காங்க, ஒருத்தர் கூட என்னை சேர்க்கலை. அல்லேலூயா. அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் எங்கே போகிறது, என்ன செய்கிறது, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னே தெரியல. தனிமை, வெறுமை, வறுமை, 3 வழியாக மிக ஆழமாய் கடந்து போனேன். எங்கள் வீட்டில் இருக்கும்போது பசினா என்னன்னு தெரியாது. பயங்கரமான கொடுமையான தனிமை. சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க யாரும் இல்லை, எப்படி இருக்குன்னு சொல்லி விசாரிக்க யாருமே இல்லை. எல்லாரும் இருந்து ஒரு அனாதை போல் இந்த சென்னையில் தவித்தேன். அந்த சமயங்களில் தான் ஆண்டவர் என்னோடு பேசினார். இந்த காலகட்டத்தில் எல்லாம் உன் ஜீவியத்தை பரிசுத்தமாக காத்துக்க. அல்லேலூயா. உனக்கு வேறு ஒரு பாதை நான் திறப்பேன், அந்த பாதை வழியாக உன்னை நடத்துவேன்னு சொன்னான். அந்த காலகட்டத்தில் எனக்கு வந்த சோதனைகள் ஏராளமான ட்ரையல்ஸ், டெம்ப்டேஷன். தானியேல், யோசேப்பு எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆஸ்தான்களாக இருந்து, போதகர்களாக இருந்து வேதாகமத்தின் மூலம் என்னை போதித்தார்கள். அல்லேலூயா. என் ஜீவியத்தை அந்த வேத வசன அடிப்படையில் உறுதியாக இருக்க கற்றுக்கொண்டேன். பிறகு ஆண்டவர் மாபெரும் காரியங்களை செய்தார். அல்லேலூயா. எந்த இயேசுவை எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னார்களோ அவர்கள் தான் சொன்னாங்க, என் பெற்றோர்கள் சொன்னாங்க, சொந்த பந்தங்கள் சொன்னாங்க. இந்த 12 வருட காலம் எங்களுடைய தயவு இல்லாமல், உதவி இல்லாமல், சொத்து பத்தே வேண்டாம் அப்போவே நான் எழுதி கொடுத்துட்டேன். எந்த காலமும் என் உயிர் இருக்கிற வரையிலும் நான் திரும்ப வீட்டுக்கு வந்து எனக்கு சொத்துக்களை எனக்கு பங்கு கொடுன்னு நான் கேட்கவே மாட்டேன். அல்லேலூயா. சொத்தில் பங்கு கொடுன்னு கேட்கவே மாட்டேன் என்று சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்தேன். அவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. 12 வருடங்கள் 15 ஆண்டுகள் எங்கள் தயவு இல்லாமல், ஒரு பைசா எங்களுடைய உதவி இல்லாமல் சென்னையில் எப்படி நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற, பல நாடுகளுக்கு போகிற, பல காரியங்கள் செய்கிற, உண்மையாகவே நீ ஆராதிக்கிற, நீ சேவிக்கிற தேவன் நல்லவர், அவர் தான் உண்மையான கடவுள்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. முடிக்க போகிறேன். நிறைய காரியங்கள் பேசணும், டைம் இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்முடைய வாழ்வில் எல்லாவற்றையும் இயேசு தான் இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு தான் முதலிடத்தில் இருக்கணும். ஒருபோதும் உங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளார். உங்கள் வார்த்தையிலேயோ, உங்களுடைய சரீரத்திலேயோ,
ஒருபோதும் கரைப்படுத்தி கொள்ள முடியாத அளவுக்கு, எதிரி உங்களை குற்றம் சாட்ட முடியாத அளவுக்கு, தேவன் உங்களை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு பரிசுத்தமான பாத்திரமாக உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக்கிட்டீங்கன்னா அந்த பாத்திரத்துக்குள் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குவார். நீங்கள் நினைக்கவே முடியாத எதிர்காலத்தை பரிசுத்த ஆவியானவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமே. யோசேப்பு அவன் வந்து ஜடம் அல்ல, கட்டை அல்ல, அவனும் அழகானவன், வாலிபன், மாம்சம் ரத்தம் நரம்பு உள்ள ஒரு வாலிபன். பாவம் அழைக்குது, கிட்டக்க பாவம், வசீகரமான பாவம், யாருமே இல்லை, நல்ல சந்தர்ப்பம். ஆனால் வேண்டான்னு சொல்லிட்டு ஓடிட்டான். அல்லேலூயா. அவன் ஓடுனதுனால ஜெயிலுக்கு தான் போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. ஆனால் தட் வாஸ் நாட் இஸ் டெஸ்டினி. அது அவனுடைய எதிர்காலம் இல்லை. தேவன் ஜெயிலுக்கு வெளியே அவனுக்காக முடிசூட்டும் விழாவை ஏற்பாடு பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நினச்சிருப்பாங்க பைத்தியக்காரன், நல்ல வாய்ப்பு, போத்திபார் வீட்டிலே செட்டில் ஆகிருக்கலாம், போத்திபார் வீட்டிலேயே செட்டில் ஆகிருக்கலாம். அவனுக்கு தெரியும் 17 வயசில் இஸ்ரவேலின் வனாந்தரத்தில் அவன் கண்ட சொப்பனம் எழுத்தின்படி நிறைவேறும் என்பதை குறித்து அசைக்க முடியாத ஒரு தரிசனத்துக்குள் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஜெயிலில் பானபாத்திரக்காரன் கூட அவனை மறந்துட்டான். ஆனால் தேவன் மறக்கலை. சரியாய் யோசேப்புடைய 30வது வயதில் பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தப்பட்டான். அவன் சிரசின் மேல் மணிமகுடம் சூட்டப்பட்டது, விரலில் முத்திரை மோதிரம், கால்களில் பொன் சரப்பணி, ரதத்தின் மேல் ஏற்றப்பட்டான். தெண்டனிட்டு பணியுங்கள் என்று முழு எகிப்திற்கும் அறிவிக்கப்பட்டது. மாத்திரல்ல, யோசேப்பு சொல்கிறான், பார்வோனுக்கு நான் தகப்பன், பார்வோனின் வீட்டாருக்கு நான் கர்த்தன், தெய்வம், முழு எகிப்துக்கு நான் அதிபதி. அல்லேலூயா. எகிப்துக்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்டவன், அடிமையாய் விற்கப்பட்டவன், அவன் சொல்கிறான், பார்வோனுக்கு நான் யாரு? தகப்பன். தகப்பன்னா என்ன அர்த்தம்? பார்வோன் என்னுடைய ஆலோசனை கேட்டுதான் நடப்பான். நான் தான் பார்வோனுக்கு காட்ஃபாதர். அல்லேலூயா. நான் சொன்ன எகிப்து பார்வோன் என்றால் சாதாரணமானவன் இல்லை, 5000 ஆண்டுகள் உலகத்தை ஆண்டவன். இவன் சொல்கிறான், பார்வோனின் வீட்டாருக்கு அவங்கள பொறுத்தவரையில் நான் தான் கடவுள், முழு எகிப்துக்கு நான் அதிபதி. நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பார்வோனுக்கு முன்பாக சிறை இருப்பு முடிந்து கட்டவிழ்க்கப்பட்டு கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட போது 17 வயதில் கண்ட சொப்பனம் அப்படியே நிறைவேறியது. உங்கள் சொப்பனத்தை கர்த்தர் நிறைவேற்ற முடியும். அல்லேலூயா. உங்கள் சொப்பனங்கள், உங்கள் கனவுகள் எல்லாம் எழுத்தின்படி நிறைவேறும். ஆனால் உங்கள் வாழ்வு முழுவதும் பரிசுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. பாவத்தை விட்டு ஓடுகிறவர்களுக்கு தான் தேவன் சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில் 3 மிக முக்கிய சரித்திரம்: குழி, சிறை, முடிசூட்டப்படுதல். அல்லேலூயா. குழி, சிறை, முடிசூட்டப்படுதல். தேவனுக்காக நீங்கள் வாழும்போது குழியில் போடப்படலாம். தேவனுக்காக நீங்கள் வைராக்கியமாக நிற்கும்போது நீங்கள் விரும்பத்தகாத அனுபவங்கள் வழியாய் கொண்டு போகலாம். தேவனுக்காக நீங்கள் நிற்கும்போது தேவன் எப்பொழுதும் உங்களோடு கூட நிற்பார். சிறைச்சாலையிலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், போத்திபார் வீட்டிலையும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அல்லேலூயா. ஆமென். பாவத்தை விட்டு ஓடுங்க, இச்சை விட்டு ஓடுங்க. உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், அதனுடைய எல்லா விதமான காரியங்களை விட்டு ஓடுங்க. பிற கர்த்தருக்காக உங்களை கர்த்தர் ஓட வைப்பார். அல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் காரியம் ஜெயமாய் முடியும். ஆமென். உங்கள் காரியம் ஜெயமாய் முடியும். 2 காரியம். ஒன்று, நீங்கள் யார்? நீங்கள் யாருங்க? கர்த்தருடையவர். 2வது, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஏதாயிலும் ஒரு நிர்பந்தம் உங்களை சூழ்ந்து கொள்ளும்போது 2 உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கணும். நான் இதை செய்ய முடியாது, காரணம் நான் கர்த்தருடையவன். நான் இதை பேச முடியாது, காரணம் பிரித்தெடுக்கப்பட்டவன். அல்லேலூயா. நான் இதை பார்க்க முடியாது, காரணம் நான் கர்த்தருடையவள். ஆமென். இதை நான் அறிந்து கொள்ள முடியாது, காரணம் நான் பிரித்தெடுக்கப்பட்டவன்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆமென்.